நமது ஐ தமிழ் சேனல் சார்பாக வருகிற 11ஆம் தேதி சனிக்கிழமையன்று ஜிஎன் செட்டி சாலை டி-நகர் கண்ணதாசன் சிலை எதிரே தியாகராய ஹாலில் திரு அசோகா ஜோதிடர் அவர்களுடன் மாபெரும் கேளக்கியர் சித்தர் பக்தர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். சார்னு அதிமுக கேட்டாங்க. அந்த சார் இவர்தான் சொல்லி அதிமுகவில் அண்ணா நகர் 10ஆம் வகுப்பு மாணவி 10 வயது மாணவியை கற்பழிக்கப்பட்டதுக்கு துணையாக என்றவனை காட்டுகிறார். இது என்ன எவ்வளவு அரசியல் கூத்துன்னு பாருங்க. 2026 தமிழ்நாட்டு மக்கள் இவர்கள் எல்லாம் ஓட ஓட விட்டு அடிக்கணும்னு நான் சொல்றேன். எதற்காக இவர்களுடைய ஆட்சி மாறி மாறி குற்றம் சொல்வதற்கா? அவன் பொள்ளாச்சியை சொல்றான், இவன் அண்ணா பல்கலைக்கழகத்தை பேசுறான். என்ன என்ன இது என்ன சட்டமன்றமா இல்ல வேற எதுமா? அப்பாவு என்கிற சபாநாயகர் எதற்காக இருக்கிறார் என்றே தெரியவில்லை. மைக் அமர்த்திடுறாரு, உடனே நேரலை துண்டிக்கிறார். முடிஞ்ச அண்ணன்னு சொல்றாரு, தூக்கி வெளியில போட்டுருங்கிற அதிகாரத்திமுறோடு ஆணவத்தோடு இன்றைக்கு சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது. பின்னாடி இருந்து சில எம்எல்ஏக்கள் பேசுறான், தகுதியற்றவர்கள் திமுக எம்எல்ஏக்கள் பேசுறான், வேல்முருகன் நீ உட்கார உதயசூரியனில் தான் நிச்சயிச்சேன்னு கேவலமா பேசுறான் அந்த எம்எல்ஏக்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், 2026 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல, இடதுசாரி இயக்கங்களும் திமுகவோடு கூட்டணியில் நிற்காது என்பதை ஆணித்தரமாக நான் பதிவு செய்கிறேன். எத்தனை மீடியாக்கள் இந்த அரசுக்கு எதிராக நடைபெறுகிற போராட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் கைக்கூலிகளாக மாறி இருக்கிறார்கள். ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மாநிலத்திலே செயலாற்றி கொண்டிருக்கிற மினிஸ்ட்ரி மீடியா அத்தனையும் விளைவோய் இருக்கிறார்கள். அவர்கள் ஏன் அண்ணா நகர் 10 வயது குழந்தைக்கு போராடவில்லை? ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு போராடவில்லை? நீங்கள் தானே கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதிக்காக கள்ளக்குறிச்சியிலே போராடினீர்கள். அண்ணன் திருமாவை எங்கேயும் அனுப்பி விட்டுறாத, தேர்தல் கூட்டணிக்கு பத்திரமா வச்சுக்கோ, எந்த இடத்துலையும் நீ பிசிற விட்டுறாத என்று பாதுகாத்துக் கொள்வதற்கு, கூட்டணி தர்மத்திற்காக, திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒரு ஆட்சி கட்டில் அமர்வதற்காக இந்த பட்டத்தை ரவிக்குமார் இடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். இப்போது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தொடர்ந்து இந்த விஷயம் பூதாகரமாக மாறிக்கிட்டு இருக்கு. சட்டப்பேரவையில் இது தொடர்பாக முதல்வர் அவர்கள் பதில் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி பெரிய அளவில் அது ஒரு முக்கிய பங்காக இன்றைக்கி மாறி இருக்குது. தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக மாறி இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுகவுடைய அனுதாபியாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுல அது மறுக்க முடியாது அப்படின்ற விஷயத்தையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் கைது செய்யப்பட்ட 60 நாட்களில் அவங்க மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கிறோம், குற்றவாளிக்கு உடனடியாக தண்டனை வழங்கியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதில் கோட் பண்ணி பேசியிருக்கிறாரு. சட்ட ரீதியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அப்படின்றது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எடுக்கப்பட்டிருக்கு தானே? ஏன் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் மேலேயும் திமுக மேலேயும் தமிழ்நாடு அரசு மேலேயும் குற்றம் சாட்டணும்? சரியான கேள்வியை கேட்குறீங்க. தங்கை ஸ்ரீமதிக்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை இதுவரை என்ன? சரி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த குற்றவாளியை நாங்கள் 6 மணி நேரத்தில் கைது செய்கிறோம். வேலையே உங்களுக்கு அதானே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு சம்பளம்? என்னத்துக்கு நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க? குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் பிடிக்க வேண்டும் என்பது தான். சரி, திமுக அனுதாபி. நான் சொல்கிறேன், பலமுறை நான் உதயநிதியை சந்திப்பதற்கு முயற்சி எடுத்தேன், அவருடைய உதவியாளர் செந்தில்குமாரின் மூலமாக. செந்தில்குமாரை தாண்டி என்னால் போகவே முடியல எந்த இடத்துக்கும். ஆனால் உதயநிதியிடம் போய் புகைப்படம் எடுக்கிற அளவிற்கு இவன் தெரிந்திருக்கிறான் என்றால் இவன் அனுதாபியா? நான் ஸ்டாலினை பார்த்து கேட்குறேன், சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் கலைஞர் பவள விழா நூற்றாண்டு விழாவில் அமைச்சர்களோடு நின்று புகைப்படம் எடுத்திருக்கிறான், மாசுவோடு சாப்பிட்டு இருக்கிறான். இப்போ இதுக்கு பேர் என்ன? இதான் அனுதாபியா? தொண்டர்களாலேயே சந்திக்க முடியாத உதயநிதியை எப்படி அனுதாபி சந்திக்க முடிந்தது? இதற்கு பதில் உண்டா? ஒரு மாநில அல்லது மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர்கள் போய் உதயநிதியை சந்திக்க முடியுமா? புகைப்படம் எடுக்கிற அளவுக்கு இருக்கிறாரா? அப்போ ஒரு சாமானிய அனுதாபி போய் எப்படி புகைப்படம் எடுக்க முடிந்தது? இதெல்லாம் பம்மாத்து வேலை, ஏமாத்துறாங்க நம்மளை. யார் அந்த சார் அப்படின்ற கேள்வியும் தொடர்ந்து முன் வச்சு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று கரிஞ்சட்டி இப்போ திருப்பிட்டு என்ன சொல்கிறாங்க? நீங்கள் நல்ல யோசனை. சார்னு அதிமுக கேட்டாங்க, அந்த சார் இவர் தான் சொல்லி அதிமுகவில் அண்ணா நகர் 10ஆம் வகுப்பு மாணவி 10 வயது மாணவியை கற்பழிக்கப்பட்டதுக்கு துணையாக என்றவனை காட்டுகிறார்.
இது என்ன எவ்வளவு அரசியல் கூத்துன்னு பாருங்க. இதை வச்சு இந்த நேரத்துல இந்த விஷயத்தை வச்சு அப்படியே இந்த அண்ணா பல்கலைக்கழகம் எல்லாமே மடைமாற்றம் திசை திருப்புற வேலை தான். திசை திருப்புற வேலை. திமுக ஒரு பக்கம் திசை திருப்புது, அதிமுக ஒரு பக்கம் திசை திருப்புது. இப்ப இவங்க 2 பேரையும் மாத்தி இன்னொருத்தர் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே அவர் திசை மாத்திட்டு இருக்கிறார், பெரியாரை பத்தி பேசிட்டு. இவர்கள் எல்லாம் குதர்க்கவாதிகள், தமிழ்நாட்டை கூறு போடுகிற வேலையை தொடங்கி இருக்கிறார்கள். 2026 தமிழ்நாட்டு மக்கள் இவர்கள் எல்லாம் ஓட ஓட விட்டு அடிக்கணும்னு நான் சொல்றேன். எதற்காக இவர்களுடைய ஆட்சி? மாறி மாறி குற்றம் சொல்வதற்கா? அவன் பொள்ளாச்சியை சொல்றான், இவன் அண்ணா பல்கலைக்கழகத்தை பேசுறான். என்ன இது சட்டமன்றமா இல்ல வேற எதுமா? இல்ல அது ஒரு படி மேல எதிர்க்கட்சிகள் கேள்வியை கேட்கக்கூடாது, அப்படியே கேட்டாலும் கூட அவர்களை வந்து நேரில் இருந்து துண்டிக்கிற விவகாரம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஜனநாயகத்திற்கு எதிரானது. இதே திமுக வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, நாங்கள் ஆண்டுக்கு 100 நாள் சட்டப்பேரவையை நடத்துவோம், அது அனைத்து தரப்பு மக்களும் பார்க்கிற வகையில் நேரலை ஒளிபரப்பை செய்வோம்னு. தேர்தல் வாக்குறுதிகளை எதையும் செய்யாமல் இன்றைக்கு வரை கேலி கூத்தாக நடக்கிற அரசாக திமுக அரசு தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. திமுக கேடுகட்ட அரசாக மாறிவிட்டது. மக்கள் தான் அதற்கு தகுந்த பாடத்தை கொடுப்பதற்கு காத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேல வேல்முருகன் அவர்கள் இந்த அணை கட்டுவது தொடர்பாக கேள்வி எழுப்புறாரு, அது தொடர்பாக விளக்கங்களை கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது கூட ஒரு சில விஷயங்கள்ல முதல்வர் பேசி கொண்டிருக்கும் இடையில வந்து வேல்முருகன் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறாரு. ஆனால் அதெல்லாம் வந்து அந்த நேரலையில் துண்டிக்கப்பட்டு மியூட் செய்யப்படுது. இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியை சேர்ந்த, அதாவது கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் கேட்கும் பொழுது கூட அது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா ஊடகங்களை வளைத்து போட்டு விலைக்கு வாங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைத்து ஊடகங்களையும் விலைக்கு வாங்கியிருக்கிறது. ஐத்தமிழ் மட்டும்தான் வாங்கலை நான் கருதுறேன். லைவ்ல போடும்போது அந்த லைவ் கிட்ட தான், அதுதான் நான் சொல்றேன், லைவ் ஃபீட் தான் எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்போ என்ன அசெம்பிளிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல தான் அதை வந்து ஒளிபரப்பு செய்யறாங்க. அந்த ஒளிபரப்பு நேரலையிலே வந்து துண்டிக்கிறாங்க. அதுதான் இவர்கள் செய்கிற துரோகங்களை, இந்த மக்களுக்கு செய்கிற இன்னல்களை யார் எதிர்த்து பேசினாலும், இந்த அரசை எதிர்த்து பேசினா உடனே துண்டித்து விடுகிறார். அப்படின்னா என்ன? அவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றே இந்த தொடர் நேரலையை துண்டிப்பதில் தெரிகிறது. இவர்கள் மக்கள் பணி ஆற்றவில்லை. அடுத்த தேர்தலுக்கான களப்பணியை சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாபெரும் குற்றச்சாட்டு. அப்பாவு என்கிற சபாநாயகர் எதற்காக இருக்கிறார் என்றே தெரியவில்லை. மைக் அமர்த்திடுறாரு, உடனே நேரலையை துண்டிக்கிறார். முடிஞ்சா இன்னொன்று சொல்றாரு, தூக்கி வெளியில போட்டுருவேங்கிறாரு. அதிகாரத்திமுறோடு ஆணவத்தோடு இன்றைக்கு சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் வேல்முருகன் தொடர்ந்து இதற்காக சட்டமன்றத்திலே குரல் எழுப்புகிறார். அவர் எழுப்புகிற குரல் சாதாரணமான குரல் அல்ல. ஆனால் இவர்கள் அந்த குரல் வலையை அடித்து நொறுக்குகிறார்கள். அதுக்கு காரணம் பின்னாடி இருந்து சில எம்எல்ஏக்கள் பேசுகிறான், தகுதியற்றவர்கள் திமுக எம்எல்ஏக்கள் பேசுகிறான், வேல்முருகன் நீ உட்காரு, உதயசூனில் தானே நின்று செய்ச்சேன்னு கேவலமாக பேசுகிறான். அந்த எம்எல்ஏக்கள் கொஞ்சம் கூட வகுப்பு எடுக்காத, கொஞ்சம் கூட பாடம் படிக்காத எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள் உட்கார்ந்து கொண்டு நாற்காலியை தேய்க்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் கேவலங்கட்டவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட சான்று என்னவாக இருக்க முடியும்? ஏன் நேரலையில் ஒழுப்ப பயப்படுறீங்க? என்ன காரணம்? இல்லைப்பா, இது ஒரு பக்கம் இருக்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வெளிநாடு புறப்படுவதற்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க. இது தொடர்பாக என்ன நீங்கள் பதில் சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது அது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தணும், குற்றவாளி இப்போ இந்த மாதிரியான சந்தேகங்கள் எழுப்பும் பொழுது யாரோ இருக்கிறாங்கன்ற சந்தேகம் வலுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதே திரும்பி வந்த பிறகு அந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்படியே சட்டமன்றத்தினுடைய வளாகத்தில் மாறுது. இந்த விஷயத்தை வந்து அதிமுக அரசியலாக்குறாங்க, எதிர்க்கட்சியில் இதை தொடர்ந்து அரசியல் பண்ணுறாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அப்படின்னு சொல்லி அதில் அப்படியே இந்த நேர் எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாறுது. இந்த முரணுக்கு என்ன காரணம்? திருமாவளவன் அவர்கள் தடுமாறுறாங்க. அண்ணன் தடுமாற மாட்டார், நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை, மிகப்பெரிய காயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கு வரை பொறுத்து போகிறார் என்றால் அவருக்கான அசண்டா மிகப்பெரியதாக இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், 2026 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல, இடதுசாரி இயக்கங்களும் திமுகவோடு கூட்டணியில் நிற்காது என்பதை ஆணித்தரமாக நான் பதிவு செய்கிறேன். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து நிச்சயமாக இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற சண்முகம் கூட அவர் கொஞ்சம் அப்படியே நிதானமாக வார்த்தையை விடுகிறார் என்றால் இன்னும் ஓராண்டு காலம் 1.25 வருஷம் இருக்கு, பொறுமையாக காத்திருப்போம் என்றுதான் அவர்கள் கூட்டணி கட்சியினர் பொறுமையாக இருக்கிறார்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த கூட்டணியும் தொடர்ந்து நீடித்தால் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஊழியர்களால் சொன்னார்கள், எதிர்க்கட்சி இடத்தில் ஸ்டாலினை வைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது நிறைவேறும். அந்த கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறும். விடுதலை சிறுத்தைகள் இதில் பலிகடவாக்கப்படும். திமுகவால்
இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் பலிகடவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தலைவர் உணர வேண்டும். அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு அவசர நிலை இங்க அறிவிக்கப்பட்டிருக்கோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். சாதாரணமாக போராடுவதற்கு கூட இங்கே அனுமதி இல்லையான்னு சொல்லி முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் பாலகிருஷ்ணன் கேட்கிறாரு. இப்போ இந்த கேள்வி அப்படின்றது ரொம்ப ஆழமானது. கூட்டணி கட்சியிலேருந்து இந்த கேள்வி எழும்பொழுது அதனுடைய நெருக்கடி அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி பேசுறான்னு புரிஞ்சுக்கலாமா? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், போராடியவர்கள் எதை சாதித்தார்கள் என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. போராட வந்தவர்களை கைது செய்வதற்கு கைது செய்து கொண்டே அடைத்தார்கள், இவர்கள் என்னை சாதித்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. போராடியவர்களை அடைத்தது ஒரு என்ன சாதிப்பு, போராடியவர்கள் என்ன சாதித்தார்கள் என்ப ரெண்டு கேள்வியும் இருக்குது. இதை ஒரு அரசியலாக்கி வெளியில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளுடைய வேலை. போராடி என்ன சாதித்தார்கள் கேள்வி அதை நெருக்கடி கொடுக்கறது தான். நீங்கள் ஒரு இயக்கம் போராடுகிறது என்றால் அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற இன்றைக்கு முக்கிய தளமாக இருக்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள். எத்தனை மீடியாக்கள் இந்த அரசுக்கு எதிராக நடைபெறுகிற போராட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் கைக்கூலிகளாக மாறி இருக்கிறார்கள். ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மாநிலத்திலே செயலாற்றி கொண்டிருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அத்தனையும் விலை போயிருக்கிறார்கள். அப்போ அவங்க எப்படி செய்தியை கொண்டு போவான்? டங்ஷன் திட்டம் தொடர்பாக அதை எதிர்த்து போராடிய விவசாயிகளுடைய பேரணியை தொடர் நேரலையில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தான் வெளியிடுறாங்க. இப்போ முற்றிலுமாக அதை மறுக்கிறாங்க, அதை மறைக்கிறாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? இல்லை, இப்போ டங்ஸ்டன் விவகாரம் என்பது மத்திய அரசு தலையிட்டு இருக்கிறது, மாநில அரசு இல்லை. மத்திய அரசு அதில் தலையிட்டதால் மாநில அரசு குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ அண்ணன் திருமாவளவன் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார், நாளைக்கு அறிவிச்சிருக்கிறார். தென் மாவட்டங்களில் காலடி வைக்கிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் மதுரையில் டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்குகிறேன். அண்ணன் திருமா அவர்கள் டங்ஸ்டன் போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். ஆனால் அண்ணன் திருமா அவர்கள் ஏன் அண்ணா நகர் 10 வயது குழந்தைக்கு போராடவில்லை? ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு போராடவில்லை? நீங்கள் தானே கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதிக்காக கள்ளக்குறிச்சியிலே போராடினீர்கள். அந்த சம்பவத்திற்கு போராடுகிற அண்ணன் ஏன் இதற்கெல்லாம் போராடவில்லை என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். ஆக கூட்டணி என்கிற நான் என்ன சொல்றேன்னா, இல்லை இப்போ அதோட சேர்த்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ சமீபத்தில் நடந்ததில் இத்தனை மாற்றங்கள் இருக்கா விசிகாவில் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை. எஸ் பாலாஜி அவர்கள் விசிகாவுடைய ஒரு குரடாவாக இருக்கிறார். இப்போ அவர் ஒரு கடிதம் எழுதுகிறாரு. இந்த கூட்டத்தொடர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதுகிறாரு. வேங்கவேல் தொடர்பாக நீங்கள் விவாதம் பண்ணணும், அதில் இது வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலை, அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தையும் நீங்கள் சேர்த்தே பேசணும் அப்படின்னு சொல்லி இதில் தெளிவாக அந்த விஷயத்தெல்லாம் கோட் பண்ணி பேசுகிறாரு. அதற்கு அந்த விவகாரத்தில் குறைஞ்சபட்ச கேள்வி கூட கூட்டத்தொடரில் போய் எழுப்பலை. அதற்கு மாற்றமாக ரவிக்குமார் அவர்களுக்கு அம்பேத்கருடைய விருது கொடுக்கப்பட்டு அதுக்கு நேரடியாக போய் முதல்வர் அவர்களுக்கு நன்றி செலுத்திட்டு வர்றாங்க, தலைவர் உட்பட. இந்த மாற்றம் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தை ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த விருதெல்லாம் கொடுக்குறாங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் வருது. அது ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்களே. தமிழா பாண்டியன் ஒரு அழகான செய்தியை சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒரு பிரிவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாறி இருக்கிறது என்று பகிரங்கமாகவே சொன்னார். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. ரவிக்குமாரை விட அம்பேத்கரை எழுதாதவர்கள் இருக்கிறார்களா தமிழ்நாட்டில்? நான் கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொம்பு தூக்கியதால் இன்றைக்கு அம்பேத்கர் விருதை ரவிக்குமாருக்கு கொடுத்திருக்கிறார். என்ன அம்பேத்கரை பற்றி என்ன வாய்களியே பேசிவிட்டார், அம்பேத்கரை பற்றி என்ன இல்லாததை இவர் எழுதிவிட்டார் ரவிக்குமார். அவருக்கு எதுக்கு தெரியுமா அந்த பதவி கொடுத்துருக்கு சொல்லவானா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை காரில் கொடி கட்ட மாட்டார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்டர் போட்ட வேட்டி கட்ட மாட்டார், பொன்முடி பொண்டாட்டி காலில் விழுந்ததற்காக, திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி பிடிப்பதற்காக தான் இந்த விருது கொடுத்துக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வேறு மாதிரியெல்லாம் கருதிடாதீங்க. அம்பேத்கருடைய வாழ்வியல் ஆய்வுக்காக இந்த பட்டம் கொடுக்கல. விடுதலை சிறுத்தைகளை 2026 தேர்தல் கூட்டணிக்கு பத்திரமா வச்சுக்கோ, எந்த இடத்துலையும் நீ பிசிற விட்டுறாத, அண்ணன் திருமாவை எங்கேயும் அனுப்பி விட்டுறாத என்று பாதுகாத்துக் கொள்வதற்கு, கூட்டணி தர்மத்திற்காக, திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒரு ஆட்சி கட்டில் அமர்வதற்காக இந்த பட்டத்தை ரவிக்குமார் இடத்திலே கொடுத்திருக்கிறார். இதை யார் புரிந்து கொள்ள வேண்டும்? தொண்டர்கள் புரிந்து கொண்டார்கள். எந்த காலத்திலும் ரவிக்குமாரை தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டதே இல்லை. நான் எழுதி வச்சுக்கோங்க. விசிகாவுடைய தொண்டர்கள் ரவிக்குமாரை எவனுமே ஏற்றுக்கினதில்லை. அதிகபட்ச பேர் அவன்கிட்ட வாங்கி திங்கிறவன் வேணா ஒரு 10 பேர் சால்ரா தட்டுவான், எவனும் அந்த அளவு ஒத்துக்க மாட்டான். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அம்பேத்கர் விருது கொடுக்கிறது என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணியில் இருந்து பிளவுபடுத்தாமல் பார்த்து கொள்ளுகிற வேலைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விருது தான் என்று நான் பார்க்கிறேன். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு நேர்காணல் நன்றி. நன்றி.